செவன்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல். ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்கணும். ஏபிசிடி அப்படிங்கிறது தான் இதோட குவாட்ரிலேட்டரோட சைட்ஸு. அதோட சைட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன சைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டயக்னலும் பிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குவாட்ரிலேட்டரல் வரைஞ்சிக்கலாமா? ஓகேவா? ஸோ குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பேரலோகிராம் மாதிரி தான் தெரியும். ஓகேவா? ஸோ குவாட்ரிலேட்டரல் வந்துட்டு என்னது, ஏபிசிடி. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி வந்துட்டு என்னது 13 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அடுத்து பிசி 12 சென்டிமீட்டர், சிடி வந்துட்டு 9 சென்டிமீட்டர், ஏடி வந்துட்டு என்னது 14 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ டயக்னல் வந்துட்டு எதுன்னு சொல்கிறாங்க, பிடி வந்துட்டு டயக்னல். ஓகேவா? ஸோ பிடி வந்துட்டு எவ்வளோ, 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு பார்க்க எப்படி இருக்குது, இது வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிளாகவும் இது வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிளாகவும் இருக்கா. அப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிடி அண்டு பிசிடி. ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ரெண்டுத்துக்கும், இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குவாட்ரிலேட்டரோட ஃபுல் ஏரியா என்ன அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ டயக்ராம் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள், என்ன ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம், ஏபிடி கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ ஏபிடி. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், முதல்ல கிவன் எழுதிக்கணுமா, எஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்துட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஏபிசி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஸ் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னாலே ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ இதான ஃபார்முலா. ஸோ அப்போ இது நாலுமே நம்மளுக்கு தேவை. ஸோ ஏங்கிறது என்னது 13 சென்டிமீட்டர், பிங்கிறது 15 சென்டிமீட்டர், அடுத்தது சிங்கிறது 14 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 13 ப்ளஸ் 15 ப்ளஸ் 14 டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் 10, 20, 30, 42. ஸோ இப்போ எவ்வளோ வருது, 42 டிவைடட் பை 2 அப்படின்னு வருதா. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 21. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு, எஸ்ஸோட வேல்யூ வந்துட்டு என்னது 21. ஓகேவா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ரூட் ஆஃப் எஸ் வந்துட்டு என்னது 21 இன்ட்டு 21 மைனஸ் 13, நெக்ஸ்ட்டு 21 மைனஸ் 15, நெக்ஸ்ட்டு 21 மைனஸ் 14. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 21 இன்ட்டு 21ல் 13 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 8. ஸோ அடுத்தது 21ல் 15 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 6. 21ல் 14 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 7. ஓகேவா? ஸோ அப்போ அதை நம்மளை பிரிக்க முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக போட முடியும். ஸோ இது வந்துட்டு எப்படி பிரிக்கலாம், நம்ம 7 இன்ட்டு 3 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா. 7 3 சார் 21 தானே. ஸோ 7 இன்ட்டு 3. ஸோ அடுத்தது 8 வந்து எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு 6 எப்படி பிரிச்சுக்கலாம், 2 இன்ட்டு 3 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா. 7 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். 2 7 இருக்கா. ஸோ அடுத்தது 3 வந்துட்டு எத்தனை இருக்குது, 2 3 இருக்குது. அடுத்து 2 எத்தனை இருக்குது, 4 2 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்கணும்னு நம்ம என்ன பண்ணோம், 2 நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம வெளில எடுத்துக்கோமா. ஸோ அப்போ 2 7க்கு ஒரு 7 வெளில எடுத்துக்கலாம், 2 3க்கு ஒரு 3 வெளில எடுத்துக்கலாம், இந்த 2 2க்கு ஒரு 2, அடுத்தது இந்த 2 2க்கு ஒரு 2. ஓகேவா? ஸோ 7 3 சார் எவ்வளோ, 21, 2 2 சார் எவ்வளோ, 4. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 84 கிடைக்குதா. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசியோட ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்துட்டு என்னது, 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த பிசிடியோட ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் பிசிடி. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு வேல்யூஸ் முதல்ல என்னென்ன, ஃபார்முலா என்னது, ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ இதானே இதுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம வேல்யூஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஏ வந்துட்டு என்னது 12. ஸோ நெக்ஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர், அடுத்து சி இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். இதை வச்சு நம்ம எஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாமா. புரியுதில் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எஸ் கண்டுபிடிப்போம். எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ ஏ என்னது 12 ப்ளஸ் பி 19, சி வந்துட்டு 15 டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா, 10 20 31 36 எவ்வளோ வருது, 36 டிவைடட் பை 2. ஸோ அப்போ 18 சென்டிமீட்டர். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 18 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா.
ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 18 இன்ட்டு 18 மைனஸ் 12. ஸோ ஃபஸ்ட் ஒன். அடுத்தது 18 மைனஸ் 9. நெக்ஸ்ட்டு 18 மைனஸ் சிக்கு பதிலாக 15. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 18 இன்ட்டு 18ல் 12 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 6. அடுத்து 18ல் 9 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 9. 18ல் 15 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3. ஓகேவா? ஸோ அப்போ இதை பிரிக்க முடிகிற அளவுக்கு பிரிச்சுக்கலாமா? இதை வந்து 6 3s are 18 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? ஸோ 6 இன்ட்டு 3. நம்மளுக்கு 6 ஆல்ரெடி இருக்குது, அதனால் 6 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து 9 எப்படி பிரிக்கலாம்? 3 இன்ட்டு 3 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? ஸோ இது வந்துட்டு ஒரு 3. ஓகேவா? ஸோ இப்போ முதல்ல வரிசையாக எழுதிக்கலாம். ஸோ 6 இன்ட்டு 6 2. 3 வந்துட்டு எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளில எடுக்கணுமா ஸ்கொயர் ரூட் அப்படின்னா? அப்போ 2 6க்கு ஒரு 6, 2 3க்கு ஒரு 3, இந்த 2 3க்கு ஒரு 3. ஓகேவா? அப்போ 6 3s are 18. 18 இன்ட்டு 3 வந்துட்டு எவ்வளோ? 54. ஓகேவா? ஸோ 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது? பிசிடியோட ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல். ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல் இது ஏபிசிடி. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளையும் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? பிசிடி கண்டுபிடிச்சோமா? பிசிடியையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு குவாட்ரிலேட்டரோட ஏரியா என்ன அப்படின்னு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி வந்துட்டு எவ்வளோ கண்டுபிடிச்சோமா? எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 84 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ அப்போது 84 ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் பிசிடி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 54ன்னு கண்டுபிடிச்சோமா? ஸோ 54. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது? 8 13. ஸோ 138 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்துட்டு என்னது? ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல். ஓகேவா? புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ புரியல அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். செகண்ட் டைமும் பார்த்து புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.